என்னங்க அவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத சொல்லாமல் இருக்கீங்களா? இருங்க, இந்த கதையை கேளுங்க. என் வாழ்க்கையில் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணி செம்ம அழுதாங்க. என் லைஃப் இப்படி இருக்குது, எனக்கு இது நடக்கணும், இது நடக்குமா நடக்காதா தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லி அழுத போது, எப்பவுமே இப்படி யாராச்சும் அழுதா நான் சொல்கிற ஒரு விஷயம், விடுங்க பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவேன். அன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, நான் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லு நீ அப்படின்னு. நான் யோசிச்சேன், என்னப்பா இப்படி சொல்கிறேன்னு. சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் ரொம்ப பண்ணுவேன். அவங்க ஏதாவது சினிமா பாட்டு அது இதுன்னு போட்டாங்கன்னா, இல்லைப்பா நான் கிறிஸ்துவின் பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளில வந்துடுவேன். அப்போ இதையோ சொன்னேன்னா ஏதாவது நினச்சிருப்பாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக சீன் போடுறேன் ஏதாவது நினச்சிப்பாங்களோ, அதனால உங்களை வெறுத்துருவாங்களோலாம் ரொம்ப யோசித்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இவ்வளோலாம் யோசிக்காத, போய் சொல்லிட்டு வாடினார். நான் அதே மாதிரி போய் சொல்லிட்டேன், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்களும் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணலாம் ஆன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி, நீ ப்ரேயர் பண்ண மாதிரியே எல்லாம் சரியாயிடுச்சு ரோஷினின்னாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம்னு விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் அவங்க டெய்லி ப்ரேயர் பண்ணுறாங்க போல், எனக்கு இது தெரியல. ஒரு நாள் அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பேச்சு வாக்கில் சொன்னாங்க, யார் என்ன சொன்னாங்க தெரியலம்மா, அவன் டெய்லி எதுக்கு எடுத்தாலும் எனக்கு கால் வலிக்குது சொன்னாலே, விடுமா நான் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன் சொல்கிறாமா, என்னன்னாலும் போய் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கான், என்னதான் கதைன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை விட என்ன பெரிய விஷயம்னா, ஒரு நாள் எனக்கு கஷ்டம்னு சொல்லும்போது என்கிட்ட என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொன்னாங்க, விடு ரோஷினி நான் ப்ரே பண்ணுறேன் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், அன்றைக்கி ஆண்டவர் சொன்னதை மட்டும் நான் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெரிய கனெக்ஷன் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் வந்திருக்காது. அதுவும் இல்லாமல் ப்ரேயரோட வல்லமையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. அதே மாதிரி தான் எரேமியா 1:7 இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தர், நான் சிறுப்பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக அப்படின்னு சொல்ல மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில பேர்கிட்ட சில விஷயங்களை சொல்லுவார். அதெல்லாம் நினச்சி அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோன்னு பயந்துட்டு சொல்லாமல் இருக்காதீங்க. ஒருவேளை ரிலேஷன்ஸ் எல்லாம் வேறு ஏதோ பண்ண சொல்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமாக இந்த மாதிரி தான், இதுதான் கலாச்சாரம், இதான் சடங்கு, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல போய் நான் கிறிஸ்டினு இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் ஒருவேளை கோச்சிப்பாங்களோ, எங்கள் உறவுகள் முறிந்து விடுமோ அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் அதை பண்ணக்கூடாது சொன்னால் பண்ணாதீங்க, இதை போய் பேசுன்னு சொன்னால் பேசுங்க. ஆண்டவர் சொல்கிறது செய்யுங்க, அதோடைய மிராக்கிளை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க.